தம்பி. என் பேருதான் ஜெகன் மோகினி. ஓ, தாங்கள் பேரு ஜெகன் மோகினி. ஆமா. இல்ல நீ வாயுல கை வைக்கிற நீனும் அந்த வேலைக்கு ஆரம்பிக்கிறே. எப்படி? அது வெக்கப்படுறது. ஓ, வெக்கம். அது உனக்கு தெரியாது. நீ எந்த ஆயாலும் வெக்கப்பட மாட்டேங்குது சாமி. அண்ணா அப்படி ஜெகன் மோகினி இருந்தாலும் ஜெகன் மோகினி இருந்தாலும் சத்தகி பகவானே. யாய் பாப்பா பாப்பா சத்தகி பகவானே. செல்வாட்ட கொஞ்சம் வறுத்து கொண்டுக்கிட்டாரு. என்ன பேர் வாத்துறதெல்லாம் அது நிறைய இடத்துல வாத்துறாங்களா? நீ நாளைக்கு நைட்டு இதே மாதிரி ரெடி ஆகிட்டு ஒரு 8 மணிக்கு மேல போயிட்டு வந்துருச்சாமி. அப்படியா? நான் பரவாயில்ல. இப்ப முடிச்சிட்டு போயிட்டு வரேன். சரி. ஐயா சாமி, என் வீட்டுக்குன்னு வா சாமி. செல்வான பொண்டாடி கூட வந்துருக்கியா? என் வீட்டுக்கு பிரச்சனை வைக்கிறீங்க. நீனு அவரு வீட்டுக்கு போவ. அந்த அக்கா விளக்கு மரத்தை எடுத்து அவரை சப்பு சப்புன்னு அடிக்க. என் குடும்பத்துல சண்டையா? அம்மா எதற்காக இந்த அவதாரம்? அதாவது என்னுடைய திருமந்த கண்ணன். ஆமாமா, திருமந்த கண்ணனாக இருந்தாலும் இந்த கண்ணன் ஆமா எதற்காக இந்த பொம்பளை வேடம் கேட்க? எதற்காக இந்த பெண் வேடம்? உங்களுக்கு தெரியாதா? இது தெரியாது. அதெல்லாம் தெரிஞ்சனா எதுக்காக எல்லா கட்டியும் ஓத வாங்குறேன்னா அப்படியே இருந்தாலும் எதற்கு திரும்ப வேடம்? எதற்காக இது இந்த வேடம்? எங்க அத்தை அம்மா கர்ஜுனானா சரி சரி விடுச்சாங்க. அண்ணா அப்படி இருந்தாலும் அதாவது எப்படி தெரியுமா? எங்க அத்தை மகன் அர்ஜுனனோ அருந்தவ செய்ய போறாரு. அண்ணனோட மனஜோதிக்க ஆமாமா ஆதிமாய் நீங்க வந்திருக்கீங்க. புத்திமைந்த அர்ஜுனன் கோரிதவ செய்ய போகிறாரு. அண்ணனோட மனஜோதிக்க ஆமாயா கோபால நான் வந்து ஐயா நீ இப்படி வந்தா மத்தாலகாரே உன்னை கஷ்டப்பட்டு பாக்குறான். நீ அவர் அர்ஜுன எப்பேற்பட்ட ஆளு பெண்ணாச்சு கொடுத்து நீ இப்படி போனா அவன் எல்லாம் அந்த மயில உருவி போட்டு மோட்டனே போயிடுவான். அதாவது எப்படி தெரியுமா? அதாவது கோவித்து கொன்று அதாவது கைலங்கரி செல்றான். ஆமா ஜாமி அவன் பெண்ணோசோட போறானா இல்ல ஒரே மனதோடி குடிந்து தலை நிமிராத பார்த்து போறானா. ஆமா ஜாமி அப்படின்னு அவன மனதோடி. ஆனா நம்மளால அப்படி ரோட்டுல இருந்து அப்படியே போறதில்லையா நடந்து போதும்.